ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பொடலங்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொடலங்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கட் பண்ணி வச்ச புடலங்காவை வந்து இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். புடலங்காயில் வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கும், நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். அதில் உள்ள தண்ணியே வதங்குறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு 5 நிமிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். புடலங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை, நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் தனி மல்லிப்பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து கறி மசால் தூள் வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருவோம். இந்த மசால் எல்லாமே புடலங்காய் வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு டேஸ்டியான புடலங்காய் வறுவல் வந்து ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.